நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாருக்குமே சின்னதாக ஒரு தோட்டம் வாங்கணுங்கிற ஆசை கார்டனிங் பண்ணிகிட்டு இருக்க எல்லாரோட மனசுலையுமே இருக்கும். அதில் கொஞ்சம் பேர் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு 10 சென்ட் இடமாவது இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளியாவது வாங்கி போடுறோம். தோட்டம் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குற வரைக்கும் தான் ஏதோ விழுது விட்டோமா, உரத்தை போட்டோமா, விதைச்சோமா, அறுவடை பண்ணிடலான்னு தோணும். களத்தில் இறங்கி பார்த்தா தான் அடே ஒரு செடியை இயற்கையாக வளர்த்து அறுவடை எடுக்கிறதுல இவ்வளோ சவால்களாங்கிறது தெரிய வரும். அதில் விஸ்வரூபமாக வந்து நிற்கிறது களச்செடிகள் பிரச்சனை தான். தோட்டம் வாங்கும்போது ஆரம்பத்தில் பெருசாக களை பிரச்சனை இருக்காது. தொழு உரம் வாங்கி போட மெதுவாக களைச்செடிகள் வர ஆரம்பிக்கும். அப்புறம் அது தோட்டத்தோட ஒரு இடத்துலேருந்து பரவி தோட்டம் முழுக்க ஆக்கிரமிச்சிரும். என்ன மாதிரி சிங்கிள் ஆளாக ஒரு தோட்டத்தை பராமரிக்கிறதுல இருக்க மிகப்பெரிய சவால் இந்த களைச்செடிகள் தான். கூலி கொடுத்து ஆட்களெல்லாம் விட்டு களை எடுக்கிறது கம்பெனிக்கு கட்டுப்படியாகாது. ஆட்களை விட்டு களை எடுத்தாலும் களை பிரச்சனை நிரந்தரமாக போக போகிறதும் இல்லை. அது ஒரு தடவை வந்துட்டால் காலத்துக்கும் அங்கேயே தான் இருக்கும். அதை கட்டுப்படுத்தலாம், அவ்வளோதான். அவ்வளோ ஈஸியாக அடிச்செல்லாம் விரட்ட முடியாது. களைச்செடிகள் அதிகமாகாமல் ஒரு தோட்டத்தை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முதல் காரணம், ஒரு தோட்டம் பார்க்குறதுக்கு காடு மாதிரி கட்டுக்கடங்காமல் களைச்செடியாக மண்டி கிடந்தா நமக்கு அங்கே செய்கிற வேலைகள் திருப்தியாகவே இருக்காது. நம்ம வீடோ நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு டேபிளோ ஒரு ஒழுங்கே இல்லாமல் குப்பையாக கிடந்தா அந்த குப்பையாட்டம் நம்ம மனசுலையும் ஒரு ஆர்வமே இல்லாமல் சோம்பேறித்தனம் குடி வந்துடும். அதையே கொஞ்சம் குப்பையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு பொருட்களெல்லாம் ஒழுங்குபடுத்தினோன்னா அந்த இடமும் நீட்டாக இருக்கும். மனசுலேயும் ஒரு புத்துணர்ச்சி வரும். உருப்படியாக ஏதாட்டு பண்ணணும்னு தோணும் இல்லையா? தோட்டமும் அதே மாதிரி தான். களைச்செடி தானே, அங்கே தான் நம்ம செடி மரம்னு எதுவுமே வைக்கலையேன்னு அது போக்கில் வளர விட்டால் தோட்டத்துக்கு போனாலே ஒரு சோம்பேறித்தனம் மனசுக்குள்ளே வந்து உட்காந்துக்கும். தோட்டம் சுத்தமாக இருந்தால் தான் நமக்கும் அங்கே போனால் ஒரு உற்சாகம் இருக்கும். ரெண்டாவது சேஃப்டி. தோட்டம்னாலே பாம்பு பூரான்னு அனைத்து ஜீவராசிகளும் இருக்கிற இடம் தான். நம்ம நடக்கும்போது கால் வைக்கிற இடம்லாம் புதராக கிடந்தா எது டின்னரை முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்குன்னே தெரியாது. நம்ம கால் வைக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்குற அளவுக்கு புதரம் மண்டாமல் தோட்டத்தை சுத்தமாக வைக்கணும். ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கிற மாதிரி தோட்டம் இருக்கக்கூடாது. அதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதல் நேரம் செலவு பண்ணி தான் ஆகணும். மூணாவது, எப்போவுமே களச்செடியாக நம்ம வச்ச செடியாக யார் வேகமாக வளர்கிறாங்கன்னு ஒரு போட்டி நடந்துகிட்டே தான் இருக்கும். அதில் எப்போவுமே களச்செடிகள் தான் ஜெயிக்கும். நம்ம பாட்டுக்கு கண்டுக்காமல் விட்டால் நம்ம வைக்கிற செடிகள் எல்லாமே பரிதாபமாக திணறிட்டு இருக்கோம். களைச்செடிகள் எல்லாமே காட்டு யானை மாதிரி எது நின்னாலும் அமுக்கி போட்டு அசுரத்தனமாக வளரும். அதுக்கு நோய் தாக்குதல் கிடையாது, பூச்சி தாக்குதல் கிடையாது. அது பாட்டுக்கு பராமரிப்பே இல்லாமல் வர்ற தன்மை எல்லா களைச்செடிகளுக்குமே உண்டு. நம்ம களையை கட்டுப்படுத்தலைன்னா தோட்டத்தில் களைச்செடிகள் மட்டும்தான் இருக்கும். நாமளும் நம்ம செடிகளும் தோட்டத்துக்கு வெளியே தான் நிற்கணும். ஸோ களைச்செடிகள் இருக்கும், எங்கேயும் போகாது. கட்டுப்படுத்தணும். ஆனால் வேரோட காலி பண்ணி ஆவேன்னு கூலி கொடுத்த ஆட்களை களை எடுக்க விடுறதும் என்னோடய கனவு தோட்டம் மாதிரியான தோட்டத்துக்கு வீண் செலவு தான். அதனால் பெருசாக பலனும் இருக்காது. அப்போ கை கொடுக்கறது இந்த ப்ரஷ் கட்டர் மிஷின் தான். 1 லிட்டர் பெட்ரோலை போட்டோமா 1 மணி நேரம் சர்ருன்னு ரேசர் மாதிரி இழுத்தா ஒரு 10 சென்ட் இடத்துல களைச்செடிகள் எவ்வளோ அடைஞ்சு போய் கிடந்தாலும் 1 மணி நேரத்தில் அந்த இடம் க்ளீன் ஆயிரும். ஒரு நாள் முழுக்க செலவு பண்ணோன்னா அரை ஏக்கர் தோட்டத்தை ஒரு தனி மனுஷனாக களை எடுத்து விட்டுடலாம். செலவும் குறைவு, ஆட்களை தேட வேண்டியதில்லை. ரொம்ப குறைவான நேரத்தில் தோட்டம் க்ளீன் ஆயிரும். இந்த ப்ரஷ் கட்டர் மிஷின் 2021 செப்டம்பரில் புதுசாக வாங்கியிருந்தேன். வாங்கி இப்போ 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இடையில இந்த மிஷினோட பராமரிப்பு பற்றியும் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். நம்ம கனவு தோட்டத்தில் நான் சிங்கிள் ஆள் தான். களைச்செடியெலாம் நம்ம 2 வாரம் அந்த பக்கம் போகாமல் விட்டால் அவ்வளோதான், தோட்டம் காடு மாதிரி ஆயிரும். அதனால் இந்த ப்ரஷ் கட்டர் மிஷினோட பயன்பாடு என்னோடய தோட்டத்தில் ரொம்பவே அதிகம். ஆரம்பத்தில் இருந்தே ஒரு நோட்டை போட்டு அதோட யூசேஜ் எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றேன். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இந்த மிஷின் ஓட்டுறோனாலே முழு நேர பயன்பாடுங்கிற மாதிரி தான் வரும். காரணம், ப்ரஷ் கட்டரை ஒரு டைம் ஓட்டும்போது 15 நிமிஷத்துலேருந்து அதிகபட்சமாக 30 நிமிஷம் வரைக்கும் தான் ஓட்ட முடியும். அப்புறம் அந்த ரோப் தேஞ்சிரும். பிறகு அதை மாற்றி ஆரம்பிக்க ஒரு 10-15 நிமிஷம் ஓடிடும். 1 மணி நேரம் மிஷினை ஓட்டிட்டு இன்ஜின் சூடு ஆடுறதுக்கு ஒரு 30 நிமிஷம் பிரேக் விடணும். இப்படி நிறைய நேரம் வீணாகும். ஒரு நாள் காலையில் ஆரம்பித்தோன்னா தொடர்ந்து ஓட்டினோன்னா மொத்தமாக இருக்க ஒரு அரை ஏக்கரையும் களை எடுத்து விட்டுறலாம். என்னோடய தோட்டத்தில் இந்த மிஷினை அதோட ஃபுல் கெப்பாசிட்டிக்கும் அதிகமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வாங்கி 4 வருஷம் ஆகுது. இன்னுமே இது வேலை செய்தால் இது மாதிரி மிஷின் போகிறதுல நீண்டகால பராமரிப்பு, அதோட செலவுகள், லைஃப் எல்லாம் எப்படி இருக்குங்கிற ஒரு புரிதலை இந்த வீடியோவில் கொடுக்குறேன். என்கிட்ட இருக்கிறது கிசான் கிராஃப்ட் பிராண்டோட மிஷின். எல்லாமே சைனா மேக் தான். இதோட மெயின்டெனன்ஸ்னால் பெட்ரோல் வாங்கும்போது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 2 ஆயில் சரியாக வாங்கி யூஸ் பண்ணால் இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். 1 மணி நேரம் ஓடினதுக்கப்புறம் ப்ரஷ் கட்டரோட ஹெட்டில் க்ரீஸ் ஒழுங்காக போட்டுட்டு வந்தால் மிஷின் ப்ராப்ளம் வராது. இதோட பராமரிப்பே அவ்வளோதான், அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம்.
பேக் பேக் மாடலுங்கிறதுனால முதுகில் மாட்டுற பேக் பேக் தான் இத்து போய் பெல்ட்டெல்லாம் பிஞ்சு கந்தல் கந்தலாக போயிட்டு மொத்தமாகவே கயிறை போட்டு கட்டி ஒப்பேத்திட்டு இருக்கிறேன். இது ஒன்று தான் பேக் பேக் மாடலில் பிரச்சனையாக வரும் போல். மற்றபடி மிஷின் இன்ஜின் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறது கட் பண்ணுறது எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் 4 வருஷம் ஓடிட்டுருக்குது. போன மாதம் தான் தடவையாக கொஞ்சம் மக்கர் பண்ண ஆரம்பிச்சுது. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் ஆக்சிலரேட் பண்ணதுமே இன்ஜின் அடைச்ச மாதிரி அப்படியே ஆஃப் ஆயிரும். நல்ல மழைக்காலம் வேறு, ஒரு வாரம் களை எடுக்கிறது லேட் ஆச்சுன்னா தோட்டம் காடு மாதிரி ஆயிரும். சரி, மிஷினுக்கும் வயசாகிடுச்சு, இனி இன்ஜின் ஓடாது, புதுசு ஒன்று தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, எதுக்கும் சர்வீஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலான்னு மிஷினை மட்டும் கலட்டி எடுத்துகிட்டு போனேன். ப்ரஷ் கட்டர் மிஷினை சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது ஈஸி. மிஷினை தனியாக கலட்டி ஒரு பையில் போட்டு பைக்கில் எடுத்துகிட்டு போயிடலாம், ரெடி பண்ணிவிட்டு வந்து மாட்டிக்கிடலாம். ரொம்ப தொலைவு எடுத்துகிட்டு போகணுமோ வண்டி பிடிக்கணுமோங்கிற அவசியம்லாம் இல்லை. இங்கே கோயம்புத்தூரில் செந்தில்குமாரன் தேட்டர் பக்கம் போனீங்கன்னா அங்கே சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. ஸ்ப்ரேயர், ப்ரஷ் கட்டர்னு அக்ரி மிஷின் எதை எடுத்துகிட்டு போனாலும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ப்ரஷ் கட்டரை கொடுத்தேன். ஏற்கனவே எனக்கு முந்தைய ஒரு 5 பேர் ஸ்ப்ரேயர், ப்ரஷ் கட்டர்னு சர்வீஸ் கொண்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி மிஷினை ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். மிஷின் பிரச்சனையை சொன்னதுமே கார்பரேட்டர் போயிருக்கும், அப்போ தான் மிஷின் அடைக்கும், மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே கிளச் பிளேட்டும் தேஞ்சு போச்சு, அதையும் மாற்றிடணும்னு சொன்னாங்க. 4 வருஷம் ஆச்சு, ஸ்பார்க் பிளக்கையும் பார்த்துடலாம், கொஞ்ச நாளையில் ஸ்டார்ட் ஆகுறதுல பிரச்சனை வந்தாலும் வந்துடும்னு அதையும் சேர்த்தே மாற்றிட்டேன். ப்ரஷ் கட்டர் மிஷினில் எல்லா பிராண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், எல்லாமே சைனா மேக் தான், ஒரே மிஷின் தான். கலரை மாற்றி பிராண்டுக்கு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டினா ஒவ்வொரு கம்பெனி மாடல் ஆயிரும். நானும் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமோன்னு நினச்சேன், அது பாட்டுக்கு எடுத்து போட்டுட்டு புதுசு மாட்டி விட்டாங்க. கார்பரேட்டர் கிளச்செல்லாம் மாற்றதுமே மிஷின் புது மிஷின் மாதிரி ஆயிடுச்சு. மொத்தமாக ஒரு 1700 ரூபா செலவு. இந்த மிஷின் ரெடி ஆனதுனால புது மிஷின் வாங்குறத கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். இப்போ இதே பேக் மாடலோட விலை 11,000 ரூபாங்கிறாங்க. இதிலேயே புது மாடல் ஒன்று வந்திருக்கு, நல்ல ஃபியூவல் எஃபிஷியன்சி இருக்கும், 13,500ங்கிறாங்க. சரி, கொஞ்ச நாள் கழித்து ஒன்று வாங்கலான்னு இருக்கிறேன், அதுவும் கிசான் கிராஃப்ட் தான் வாங்கலான்னு இருக்கிறேன். இப்போதைக்கு இந்த மிஷின் பக்காவாக ரெடி ஆகிட்டு சூப்பராக இப்போ ஓடுது. முந்தைய விட இப்போ இன்னுமே இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், கட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இதுக்கு ஜனவரி வரைக்கும் தொடர்ந்து வேலை இருக்கும், அப்புறம் கொஞ்சம் சம்மரில் ரெஸ்ட் எடுக்கும். ஒரு மிஷின் முதல்ல ஐடியா இல்லாமல் தான் வாங்குகிறோம், அது பிரச்சனை ஆகி சர்வீஸ் எடுத்துகிட்டு போகும்போது தான் என்னென்ன சவால்கள்லாம் அதில் வருது, பார்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்குதா, மிஷினை சர்வீஸ் பண்ண ஆட்கள் இருக்கிறாங்களா, மிஷினை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியுதான்னு எல்லாமே தெரிய வரும். அந்த வகையில் ப்ரஷ் கட்டர் மிஷின் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதோட லைஃப்பும் நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் 4 வருஷம் தாண்டினாலும் நல்லா இருக்குது. எந்த பிராண்ட் வாங்கினாலும் சர்வீஸ் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. சின்னதாக ஒரு தோட்டத்தை பராமரிக்க ஒரு ப்ரஷ் கட்டர் மிஷின் ரொம்ப ரொம்ப அவசியம். அதை வாங்கும்போது அதோட நீண்ட கால உழைப்பு, அதோட சர்வீஸ், அதை சார்ந்த செலவுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். தோட்டத்துக்குன்னு என்ன வாங்கினாலும் கொஞ்சம் கூடுதல் புரிதல் எடுத்து வாங்க. அக்ரி மிஷின்னு போனால் களை எடுக்கிறதுக்கு, பாத்தி பிடிக்கிறதுக்கு, நடவு செய்ய, அறுவடை செய்யன்னு இன்னோவேட்டிவாக சின்ன சின்ன தோட்டங்களுக்குன்னே போர்ட்டபிள் மிஷின் நிறையா இருக்கும். கையில் காசு இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையுமே வாங்கி போடாதீங்க. அதில் நிறைய மிஷின் பயன்பாடு இல்லாமல் அப்படியே சும்மா தான் கிடக்கும். அதனால் என்ன வாங்கினாலும் நல்ல ஒரு புரிதல் எடுத்து அப்புறம் வாங்குங்க. அவ்வளோதாங்க. ப்ரஷ் கட்டரை பற்றி சில நண்பர்கள் இன்னும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு கமெண்ட்டில் கேட்பாங்க. சரி, ஒரு பிரச்சனையை வந்தது, அதை சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். இந்த விவரங்கள் சின்னதாக தோட்டம் வச்சுருக்க ஆரம்பிக்க போகிற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.